நீ வா நீ வா நீ வா நீ வா Hey! நன்றி சார். நீங்க ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும் சார். உங்களை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இது என் ஃபேமிலி பிரஸ்டீஜ் இஷ்யூ. இது வேற லெவலுக்கு போறதுக்குள்ள இரு ஒரு நிமிஷம். அதுக்குள்ள ஒரு முறையாவது நீங்க என் வீட்டுக்கு வாங்க சார். வரீங்களா சார்? தேங்க் யூ so much சார். இப்பதான் என் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கம் சார். I'll be waiting for you. ஓகே, ஒரு நிமிஷம். என்னங்க இது? எதுக்குங்க இப்ப போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்றீங்க? பார்வதி, என் பொறுமை எல்லாம் மீறிடுச்சு. இதுக்கு மேல என்னால இங்க நடக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ, அவர்கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணதும் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ நிதானமா இரு. ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? இது அவசரமா? இதுவே லேட்டு. இங்க பாரு, அந்த அம்மா செவுத்துல மோதி மண்டையை உடைச்சுக்கிட்டாங்க. வேணியை அடிச்சு பொய்யா வாக்குமூலம் வாங்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவளுக்கும் அடி விழுந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம மருமகளை, நம்ம சொந்த மகளே தரத்தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறா. அக்காவை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு தம்பி சேலஞ்ச் பண்றான். வீடே கொந்தளிப்பா இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் யார் முதல்ல யார் குத்தலான்னு காத்துக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? ஏங்க, போலீஸ் கமிஷனர் வந்தா 4 சுவத்துக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை வெளியில தெரிஞ்சா நல்லாவா இருக்கும்? சொந்தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவறதை விட அது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். கமிஷனர் சார் வரட்டும். அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே. இந்த கேஸை அவரை தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ண போறேன். மாமா, வருண் தான் உங்ககிட்ட டைம் வேணும்னு பெர்மிஷன் கேட்டுட்டு போனாரே. அதெல்லாம் இனிமே முடியாதுமா. அவனும் மனுஷன் தானே. மலையை கட்டி அவனால இழுக்க முடியுமா? நான் இது ஏதோ பெட்டி கேஸ், சின்ன பிரச்சனைன்னு நினைச்சேன். ஆனா இது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி ஈவ் டீசிங், ஆபாச வீடியோ, அது இதுன்னு ரொம்ப சீரியஸா இருக்கு. இது மர்டர் கேஸ். வருண் இவ்வளவு நாள் என்கிட்ட எதையும் சொல்லாம தனி ஆளா போராடினதே தப்பு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணதும் தப்பு. நீ நிரபராதி தானே? சொல்லு. நீங்க 2 பேரும் நிரபராதிங்க தானே? சத்தியமா இல்ல மாமா, நானும் வேணிய கொலை பண்ணல. கொலை செஞ்ச யார் தான் ஒத்துப்பாங்க நான் தான் கொலை செஞ்சேன்னு? இத பாருங்கம்மா, நீங்க கொலை பண்ணல, அப்ப பயப்படாதீங்க. இவ்வளவு சீரியஸான பிரச்சனையில இருந்து சொந்த குடும்ப உறவுகளை நான் காப்பாத்தலன்னா என் இத்தனை வருஷம் அனுபவம், என்னோட இன்ஃப்ளூயன்ஸ், பிரஸ்டீஜ், குட்வில் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? கமிஷனர் வருவாரு. நீங்க 2 பேரும் அவர்கிட்ட உண்மையை தான் பேசணும். உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறது தான் முடிவு. பூமி, சரிங்க மாமா. ஒருவேளை கமிஷனர் உங்களை சரண்டர் ஆக சொன்னா நானும் அவரோட முடிவுக்கு தான் கட்டுப்படுவேன். நீங்க 2 பேரும் அதே மாதிரி என் முடிவுக்கு கட்டுப்பட்டு சரண்டர் ஆகணும். ஐயோ ஐயோ, என் பொண்ணு சரண்டர் ஆகணுமா? என்னங்க நீங்க? எதுக்கு வேணியை சரண்டர் ஆக சொல்றீங்க? புரியாம பேசாத பார்வதி. போலீஸே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணா அது ரொம்ப அசிங்கம். அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவங்களே கமிஷனர் சரண்டர் ஆகிறது தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ, இவங்க சரண்டர் ஆக கூடாதுன்னு தானே வருண் இவ்ளோ கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்பட்டு காப்பாத்தணும் உங்க மானத்தை நீங்களே சுலபமா அந்த கமிஷனர் கையில தூக்கி கொடுக்கறேன்னு சொல்றீங்களே. நீ வா நீ வா நீ வா.
கிட்ட வராத, கிட்ட வராத. வேணாம் ஏய், கழுத்தை அறுத்துருவேன்டா. வேணாடா, அவர் அப்பாவிடா. இவன் தான் கொலைய பார்த்த ஐ விட்னஸ். இவனை கொன்னுட்டா வேற சாட்சியே இல்ல. போய் சட்ட தொடடா டேய், இல்லனா அறுத்துருவேன்டா. போடா போய் தொற, இல்லனா அவ்வளவுதான். கழுத்தை அறுத்துருவேன். ஏய், அவர் ஒண்ணும் பண்ணிடாதடா. சட்ட தொற, இப்படியே அறுத்துருவாடா. போடா. என்னடா பாக்குற, தொறடா. ஏய், வராத, வேணாம், வராத. இவனை கொன்னுருவேன். அப்புறம் உன் பொண்டாட்டி கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. இவனை நான் கொன்னுருவேன். வராத. அவசரப்படாத. ஷில்பா, வந்து உன் ஆளை கூட்டிட்டு போ. டேய், என்ன பாக்குறீங்க? புடிங்க. டேய், இவன் இந்த மாதிரி பண்ண அப்புறம் உன் உயிர் இருக்காது. ரவி, கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டாமா? சாரி சார், மட்டும் இப்ப வரலன்னா என்ன இருக்கும்? இந்த பார் சோமோ, உன் ரவுடித்தனம் இனிமே வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி. நான் உனக்கு ஒரு டீல் தரேன். அந்த டீல் என்னன்னா, உன்னை நான் ஷில்பா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஆனா நீ தான் அவளை பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால உன்னை கொலை பண்ற வெறியில சுத்திக்கிட்டு இருக்கா அவ. இல்லனா நீ என் பக்கம் வந்து எனக்கு உதவி பண்ண. நீ வாக்குமூலம் கொடுத்தா உன்னை எங்க சாட்சியாக்கி குறைஞ்சபட்ச தண்டனையோட உன்னை காப்பாற்ற முடியும். சில்பா வேணாம் சார், அவ என்ன கொன்னுருவா சார். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நான் வாக்குமூலம் தரேன் சார். வெரி குட். ஆனா இப்ப நான் சொல்றபடி செய்யணும், சரியா? ரவி, புது நம்பர்ல இருந்து ஷில்பாக்கு போன் போட போறேன். போன கொடுங்க. ஹலோ, யாரு? மேடம், நான் சோமு. நீயா? எங்க எங்க இருக்க? போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டியா? மேடம், என்ன கடத்தினது போலீஸ் இல்ல, வருண் தான். இப்போ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். உன்னை கடத்தினது வருணா? ஆமா மேடம், நான் உடனே உங்களை பார்க்கணும். நான் உங்க இடத்துக்கு வர்றது ரிஸ்க்கு. நான் சொல்ற இடத்துக்கு உங்களால வர முடியுமா? எங்க வரணும் சொல்லு. வந்துருங்க மேடம். சரி, வரேன். பத்திரமா இரு. குட். இனிமே நான் பாத்துக்கிறேன். ஷில்பா, வா. உனக்கான முடிவு நெருங்கிடுச்சு. பார்வதி, உனக்கு புரியாது. நான் சட்டப்படி தான் நடக்க முடியும். இவங்க சரண்டர் ஆயிட்டா அதை அப்படியே விட்டுற முடியுமா? கோர்ட்டு கேஸ்னு வாதாடுவோம். இவங்களே சரண்டர் ஆகிறதுனால கோர்ட் இவங்கள மனிதாபிமான அடிப்படையில விசாரிக்கும். இவங்க செஞ்ச தப்போட வீரியமும் குறையும். பூமி, நீ என் வாக்க காப்பாத்துவல்ல? நிச்சயமா காப்பாத்துறேன் மாமா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. பயப்படாதீங்க அத்தை, மாமா சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேல சட்டத்துக்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. மாமா வாக்குப்படிதான் நான் நடப்பேன். மாமா, சரண்டராக நான் தயார். பூமி, வேணாமா? ஏமா நான் தாராசே, என் பொண்ண கொலைகாரின்னு ஊருக்கே காட்ட பாக்குறியே. நீ போய் முதல்ல சரண்டர் ஆகு. என் பொண்ணு எதுக்காக சரண்டர் ஆக சொல்ற? ஈஸ்வரி அம்மா, பூமிகா உங்க மருமக.
என்ன வேணா முடிவு எடுத்துக்கோங்க. என் பொண்ணு மேல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த பிரச்சனையெல்லாம் யாரால எப்படி வந்தது இப்ப உங்களுக்கு தெரியும் தானே? யார் ஆடிஷனுக்கு போனது, யார் வீடியோல மாட்டினது, யார் தப்பு பண்ணது, பூமிக்காவா வேண்டியா? இங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ பேசாம இரு பார்வதி. நேத்து வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனால பூமியை கரிச்சு கொட்டினாங்க, நாமளும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன நடந்திருக்குன்னு வருண் புட்டு புட்டு சொல்லிட்டான்ல. வேணிக்காக தானே பூமியும் வருணும் இவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. அவங்க பொண்ணை காப்பாத்த இவ்வளவு பண்ணிருக்காங்க. மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்கா இவங்களுக்கு? ஏன் பூமியே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி சுலபமா பூமியை மட்டும் காப்பாத்திடலாம்னு நினைக்காதீங்க மாமா. என் தங்கச்சி தப்பான ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டானே வச்சுக்கலாம். அத தெரிஞ்ச பூமி என்ன செஞ்சிருக்கணும்? எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணுங்க. நானே இவனை என்ன செத்தா போயிட்டோம். பூமி அறிவாளி, திறமசாலி, புத்திசாலின்னு 24 மணி நேரமும் புகழ்ந்துட்டே இருந்தீங்க. சரிங்க, வேணியே இந்த கொலைய பண்ணியிருந்தாலும் அது பூமிக்கு தெரிய வந்தோடனே உங்க பொண்ணு கொலை பண்ணிட்டான்னு முதல்ல எங்க கிட்ட தான் நாங்க சொல்லியிருக்கணும். அவளுக்கு பெரிய லேடி ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு. யாரா? ஷில்பா மேடம்டா. பேசு பேசு. மேடம். சேகர் எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதோ வந்துட்டே இருக்க மேடம். ஹேய், நீயும் அந்த வருண் கிட்ட மாட்டி இருக்கிற சோமும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷாம கொலை பண்ணீங்க. அந்த ராஸ்கல் சோமு என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து எனக்கே போன்ல பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறான். இன்னைக்கு அவனுக்கு எப்படியாவது முடிவு கட்டியே ஆகணும். அதுக்காக தான் நான் உன்னை உடனே வர சொல்றேன். அவன் கதையை முடிச்சிடலாம் மேடம். சீக்கிரம் வாங்க. அவன் சாகணும். எனக்கு எதிரா போலீஸ் பக்கம் இப்ப இருக்கிற ஒரே சாட்சி அவன்தான். அவன் செத்தாதான் வருண் கிட்ட எனக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே இருக்காது. சரிங்க மேடம், நான் இப்பவே வந்துடுறேன் மேடம். ஹாய் ஷில்பா, இங்க என்ன பண்ற? சார், அது ஒரு முக்கியமான பிசினஸ் கிளையண்ட் மீட்டிங். அவங்க வரதுக்காக தான் வெயிட் பண்றேன் சார். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் சார் மீட்டிங். இத பாத்தியா? அரெஸ்ட் வாரண்ட். சார், பூமிகா வேணிய கைது பண்றதுக்கான வாரண்ட் இது. வருண் கண்ணு முன்னாலேயே நான் பூமிகா வேணிய கைது பண்ண போறேன். சூப்பர் சார். எனக்கு தெரியும் சார், நீங்க கண்டிப்பா பக்க ஆதாரத்தோட அவங்க 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். உடனே பண்ணுங்க சார். நிச்சயம் என் ஃப்ரெண்டு ஷாமோட ஆத்மா இனிமே சாந்தி அடையும் சார். பூமியை அரெஸ்ட் பண்ற அந்த கண்கொள்ளா காட்சிய நீ பார்க்க வேண்டாமா? நீ இந்த கேஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. நீ என் கூட வா. சார், அது ரொம்ப நாளா பிசினஸ் டல். இப்பதான் ஒரு புது கிளையண்ட் மீட்டிங் மிஸ் பண்ண முடியாது சார். ப்ளீஸ் சார், நீங்க போய் தெரிக்க விடுங்க. பூமியை தூக்கி லாக்அப்ல வைங்க. நான் ஸ்டேஷன்ல வந்து பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட் சார். ஓகே ஷில்பா, வண்டி எடு. பூமி, நீ செத்தடி. ஏசிபி ராம் உன்னை கொலகாரன்னு கைது பண்ண வராரு. இங்க எனக்கு எதிரா இருக்கிற ஒரே சாட்சிய நான் கொல்ல போறேன். வருண் தூக்க போறாரு, நீ ஜெயிலுக்கு போக போற. நான் நினைச்சதை சாதிக்க போறேன். ஒரு கொலையவே மறைச்சு அவளோட திறமைய காட்டலான்னு திமிரு தலைக்கேறிதான் ஒரு பணத்தையே கொண்டு போய் கிணத்துல போட்டிருக்கா. அவ செஞ்ச இந்த காரியம் தான் இப்ப நம்ம 2 குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வைக்குது. மாதவண்ணா, இந்த உலகத்துல ஆபீஸ்ல பொது இடத்துலன்னு ஒவ்வொரு பொண்ணும் இந்த மாதிரி அவமானங்களை அசிங்கங்களை காலங்காலமா பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பெண்கள் வீட்டுல சொல்றாங்க, அவ்வளவு சுலபமா ஒரு பொண்ணு
தான் சொந்த உறவுகள் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இல்ல இது. அந்த அளவுக்கு நம்ம பெண்கள் பக்குவப்படல. மனசு புழுங்கி புழுங்கி தான் சாவறாங்க. வேணியும் அதுதான் செஞ்சா. அதனாலதான் நான் வேணிக்கு உதவி பண்ணேன். இத பாருங்க, வேணிக்காக பூமி செஞ்ச உதவியை நினைக்காம எல்லாரும் அவளையே குறை சொல்றீங்க. அம்மா, உன் மருமகளுக்கு ஓவரா வக்காலத்து வாங்காத. இரும்பு குண்டை முழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் குடிச்சா கரைஞ்சிருமா? இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சவள குத்தம் சொல்லாதீங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. 1000 காரணம் சொன்னாலும் உங்க மருமக தான் குற்றவாளி. ஏய், அவ எடுத்த தப்பான முடிவுக்காக அவ ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கட்டும். ஆமாங்க, எங்க வேணி மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. மனசாட்சி இல்லாம பேசாதம்மா. என்ன காப்பாத்ததான் பூமி அக்கா எல்லாமே பண்ணாங்க. இப்பவும் எல்லா பழியும் அவங்களே ஏத்துக்கிறாங்க. அவங்க சரண்டர் ஆனா நானும் சரண்டர் ஆகுறது நிச்சயம். அவங்க எப்பவுமே என்ன கைவிட்டது இல்ல, நானும் அவங்கள கைவிட மாட்டேன். ஐயோ, இனிமே உங்க அடிமதிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பூமி அக்கா சொல்றதான் நான் கேட்பேன். போலீஸ் வந்தா சரண்டர் ஆவேன். ஆமா, குடும்ப மானத்தை காத்துல பறக்க சொல்றியா? ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. நாம இவ பக்கம் பேசினா இவ அவ பக்கம் பேசிட்டு இருக்கா. ஜெயிலுக்கு போகட்டும், விடுங்க. அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். ஏண்டி, இங்க பத்திக்கிட்டு எரியுது, நீ குளிர் காயறியா? கைய குலுக்கிக்கிட்டே கத்தியால குத்துறிய. உன்னோட தனிப்பட்ட பகைக்காக என் பொண்ண பலி கொடுக்க சொல்றிய. இந்த கெட்ட புத்திக்கு தாண்டி என் பையன் உன்னை தொலைச்சு தலை முருக இருந்தான். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சொந்த பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றான்னு கூட தெரியாம ஒரு அம்மா, அவளை கண்டிக்க தெரியாத ஒரு அண்ணன், பின்ன அவ தப்பான வழியில போகாம என்ன செய்வா? சொந்த நாத்தனார்னு பார்க்காம நாக்குல நரம்பு இல்லாம எப்படி பேசுறா பாருங்க. நாம அவளை காப்பாத்த எவ்வளவோ போராடுறோம். அத புரிஞ்சுக்காம அவ அந்த பூமி பக்கமே பேசிட்டு இருக்கா. அத கண்டிக்க வக்கல உங்க 2 பேருக்கும். என்ன திட்டு வந்துட்டீங்களா? எல்லாரும் வாயை மூடுறீங்களா? இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். இப்ப கமிஷனர் வருவாரு, பிரச்சனையை நான் சொல்லுவேன். அவர் சொன்னா இவங்க 2 பேரும் சரண்டர் ஆகிதான் ஆகணும். இதுக்கு மேல யாரும் பேசாதீங்க. வேற வழியே இல்ல, கண்டிப்பா சரண்டர் ஆகணும். டேய், ஏதாவது பொறி இருக்கா, எவனாவது ஒளிஞ்சிருக்கானான்னு சுத்தி பாருங்க. சரிங்க மேடம். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் தைரியமா சுட்டு தள்ளுங்க. சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம், வாடா. டேய், இங்க யாரும் இல்லடா. உள்ள போலாம். சொல்றா. மேடம், எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வருவீங்களா மாட்டீங்களா? டேய், நீ சொன்ன இடத்துல தான் நான் இருக்கேன். ஒரு சற்று தெரியுதா? ஆல்ரெடி ஒரு ஷட்டர் ஓபன்ல தான் இருக்கு. உள்ள ஒரு சற்று மூடி இருக்கும், அது திறந்துட்டு உள்ள வாங்க. டேய், இங்கேயும் யாரும் இல்லடா. வெளியே போய் பார்க்கலாம். போலாம். என்னாச்சு? எங்கேயும் யாரையும் காணோம் மேடம். இடம் கிளியரா இருக்கு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, வாங்க. ஓகே மேடம். ஏய், அந்த ஷட்டரை தர. நான் உள்ள போறேன். என் பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தரடா. க்ளோஸ் பண்ணு.
யூ சீட் ஃப்ராட். சீட் ஃப்ராட் இதுல நான் யூகேஜி தாம்மா, ஆனா நீ யூனிவர்சிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.